ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாபிக் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த டாப்பிக்கை எந்த ஸ்டூடெண்ட்டும் ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு சில மக்கப் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இந்த ஆர்எல்சி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. எஸ்பெஷலி நமக்கு ப்ராப்ளம் ஃபோக்கஸ்டு அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் டாப்பிக்கில் இந்த ஆர்எல்சி சீரீஸ் காம்பினேஷனை நம்ம அதிகமான ப்ராப்ளமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி சிபிஎஸ்சியாக இருந்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இதில் இருந்து அதிகமாக நமக்கு வந்து வரும். இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக இப்போ பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்டரை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் அப்படின்னு அதை தனித்தனியாக வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷனை ரொம்ப தெளிவாக பேசியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸர் டயக்ராம் எப்படி இருக்கும், வேவ் டயக்ராம் எப்படி இருக்கும், ரொம்ப டீட்டெயில்டாக பேசணும். இப்போது அந்த இண்டிவிஜுவலாக பேசின எல்லா காம்பனன்ட்ஸையும் ஒன்றா சீரீஸ் காம்பினேஷனில் வைக்கும் பொழுது என்னுடைய எஃபெக்டிவ் கரண்ட் அண்ட் வோல்டேஜுக்கான ரிலேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இங்கே நம்ம பேச போகிறோம். பொதுவாக நம்மளுடைய இண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது அதில் நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கிறோம். ஒரு சின்ன கலர் மட்டும் நான் மாற்றிக்கிறேன். இண்டக்டர் அப்படின்னு நம்ம பேசும் பொழுதோ ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லும்போது இதில் ரெசிஸ்டர் அப்படின்னாவே என்னோட வேல்யூ எப்படி இருக்கும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. என்னுடைய வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னது? ஒன்றுமே இல்லை, இன் ஃபேஸ். அப்போ எனக்கு எப்போல்லாம் வோல்டேஜ் மேக்ஸிமமோ அப்போல்லாம் கரண்ட்டும் மேக்ஸிமம் அப்படின்றத நம்ம வந்து பேசியிருந்தோம். இன் ஃபேஸ் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லணும் அப்படின்னா அது இன் ஃபேஸ்ன்னு சொல்லியிருப்போம். இது என்னுடைய இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் அப்படின்னு பேசும்போது இந்த வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 90 டிகிரி. ஸோ இதை நம்ம அவுட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவுட் ஆஃப் ஃபேஸ் அதாவது when you talk about your capacitor, current lead voltage, ரைட், எவ்வளவு? 90 டிகிரியில் கரண்ட் லீடுங்க கெப்பாசிட்டரில். ஆர் யூ கேன் ஆல்சோ சே வோல்டேஜ் லேக் கரண்ட் பை 90 டிகிரி, whichever way they both are same. இண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய கரண்ட் என்ன ஆகுது? லேக். அப்படி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். ஆர் வோல்டேஜ் லீட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ கரண்ட் லேக் வோல்டேஜ் பை 90 டிகிரி. இதை நம்ம வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருந்தோம். இப்போ இது மூணுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்? சீரீஸ் காம்பினேஷனில் கொடுக்க போகிறேன். என்னுடைய ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர். நம்ம எப்பவும் போல் ஏசி சோர்ஸை தான் கனெக்ட் பண்ணுறோம். ஏசி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் விஎம் சைன் ஒமேகா டி இல்லையா, விஎம் சைன் ஒமேகா டி. இப்போ இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னவாக இருக்க முடியும்? விஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ஐ டைம்ஸ் ஆஃப் ஆர். இதில் இருக்கிற வோல்டேஜ் என்ன? இது இண்டக்டர்லாம். ஸோ இண்டக்டரில் இருக்கிற வோல்டேஜ் விச் இஸ் ஈக்குவல் டு ஐ டைம்ஸ் எக்ஸ்எல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். என்னுடைய இண்டக்டருக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த எக்ஸ்எல் உடைய வேல்யூ நமக்கு தெரியும் ஒமேகா டைம்ஸ் எல் இல்லையா, எக்ஸ்எல் உடைய வேல்யூ. என்னுடைய கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய கெப்பாசிட்டருடைய வோல்டேஜ் எப்படி இருக்க முடியும்? ஐ டைம்ஸ் எக்ஸ்சி. இந்த எக்ஸ்சியுடைய வேல்யூ 1 ஒமேகா சி அப்படின்னு நம்ம படித்தோம். ஸோ வி ஆர் வெரி அவேர் ஆஃப் இட். இதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் நமக்கு லீடு, லேக் எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபேஸர் டயக்ராம் நம்ம எப்படி வேணால் வரையலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வோல்டேஜை ரெஃபரன்ஸாக வச்சு கரண்ட்டை வரையலாம், இல்லை கரண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சு வோல்டேஜ் வரையலாம். whichever is easy for you, you can go with that. இப்போ அந்த மாதிரி எனக்கு ஒரு இடத்துல எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா என்னுடைய கரண்ட்டை நான் வந்து இப்போது ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஆக்சஸ். திஸ் இஸ் யுவர் ஆக்சஸ். ஓகே, இதனுடைய ஆக்சஸ். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு கரண்ட் இருக்குது. ஸோ அந்த கரண்ட் வந்து இதுதான், ரைட்டா. இப்போ நான் கரண்ட்டை வச்சு என்னுடைய வோல்டேஜை இந்த 3 காம்பனண்ட்டுக்கும் சொல்ல போகிறேன். வோல்டேஜை 3 காம்பனண்ட்டுக்கும் சொல்ல போகிறேன். பாருங்கள், என்னுடைய ரெசிஸ்டர் எப்படி இருக்கும்? இன் ஃபேஸ். அப்போ அது ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அப்போ என்னுடைய வோல்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது கரண்ட்டோட அதிகமாக இருக்கும் இல்லையா. அது ஏன் அப்படின்றதையும் நம்ம ரொம்ப தெளிவாக படிச்சிருந்தோம். இதனுடைய வோல்டேஜ் ஃபார் ரெசிஸ்டர். ஓகே, இது என்னுடைய இண்டக்டர், கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் சொல்லும்போது கரண்ட் முன்னாடி இருக்கும், வோல்டேஜ் பின்னாடி இருக்கும், 90 டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஸோ திஸ் வில் பி யுவர் விசி.
இது என்னுடைய இண்டக்டரில் சொல்லும்போது எனக்கு கரண்ட்டு பின்னாடி இருக்க வோல்டேஜ் முன்னாடி, அப்போ கரண்ட்டு பின்னாடி இருக்க வோல்டேஜ், இது வந்து வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ் வந்து முன்னாடி இருக்கும். இதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். சப்போஸ் என்னுடைய இண்டக்டர் கெப்பாசிட்டரை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம இந்த 2 வெக்டாரை மட்டும் எடுத்துப்போம். அப்போ என்ன ஆகுது, இந்த வெக்டாருடைய டெய்லும் இந்த வெக்டாருடைய டெய்லும் நமக்கு இங்கே ஒன்றா இருக்குது. நம்ம படிச்சிருப்போம் 11th ஸ்டாண்டர்டில் ட்ரையாங்குலேஷன் மெத்தட், அதாவது அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரலோகிராம் அப்படின்னு இந்த 2 லா வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு லாவாக இருக்கும். இந்த வெக்டாருடைய ரிசல்டண்ட்டை கண்டுபிடிக்கிறது. ஒரு வெக்டார் இருக்குது, அந்த வெக்டாருடைய ஹெட்டிலேருந்து இன்னொரு டெய்ல் ஸ்டார்ட் ஆகி போகுது அப்படின்னா அது வந்து நம்ம அடிஷன் அந்த மெத்தடில் ட்ரையாங்குலேஷனில் போயிடுவோம். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2மே டெய்ல். அப்போ இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிசல்டன்ட் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வி கோ ஃபார் பேரலோகிராம் இல்லையா. டெய்ல் அண்ட் டெய்ல் கனெக்டட் அப்படின்னா அந்த பேரலோகிராம். ஹெட் அண்ட் டெய்ல் அப்படின்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தட் உங்களுக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கிறோம் 11th ஸ்டாண்டர்டில். ஸோ அப்படி நம்ம பேசும்போது இங்கே எனக்கு இண்டக்டர் அண்ட் தென் ரெசிஸ்டர் தான் நம்ம எடுக்க போகிறோம். இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிசல்டன் ஆப்வியஸ்லி இந்த இடத்துல ஆர் இங்கே சம்வேர் இன் பிட்வீன் இந்த 2 வெக்டருக்கு இடையில தான் இருக்க போகுது. எனக்கு ஒரு கேஸில் எனக்கு கெப்பாசிட்டர் தான் சார் அதிகமாக இருக்குது, இண்டக்டர் கம்மியாக இருக்குது சார் அப்படின்னா அப்போ இந்த வெக்டருக்கும் இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிசல்டண்ட்டை கண்டுபிடிக்க போகிறீங்க, அவ்வளவுதான். ஸோ எது அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி பேசும்போது என்னுடைய இண்டக்டர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு இப்போ இதனுடைய ரிசல்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய ரிசல்டன்ட், ஸோ திஸ் வில் பி யுவர் மேக்ஸிமம். ஓகே, மேக்ஸிமம், ஏன்னா அதுதான் என்னுடைய ரிசல்டன்ட். அப்போ எனக்கு இது என்னது VL minus VC which is your opposite side and this is your VR. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பித்தாகோரஸ் தியரம் பயன்படுத்த போகிறேன். பிகாஸ் இட் இஸ் a right angle triangle. அப்போ hypotenuse square which is equal to opposite square plus adjacent square. If I do that, எப்படி எனக்கு மாறுது பாருங்கள், என்னுடைய VM which is your hypotenuse square which is equal to opposite VL minus VC square plus VR square. இப்போ இந்த இடத்துல நம்ம படிச்சிருக்கோம் வோல்டேஜ் அப்படின்றது I times of R, இது I times of XL, I times of XC, I times of R. அப்போ அந்த I அப்படின்றது வந்து நமக்கு காமனாக இருக்கக்கூடிய ஒரு டேர்ம், அதை நம்ம அப்படியே தனியாக எடுத்துக்கலாம் IM. அப்போ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா XL minus XC the whole square plus ரெசிஸ்டர் ஸ்கொயர் இல்லையா. இப்போ எனக்கு வந்து இந்த டேர்மை நான் என்ன சொல்ல போகிறேன், அப்படியே ஐம் கோயிங் டு பிரிங் திஸ் சைட், நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன், நான் வந்து என்னுடைய கரண்ட்டை நான் கண்டுபிடிக்க போகிறேன். பிகாஸ் நம்ம இந்த ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் இண்டக்டரில் என்னுடைய வோல்டேஜ் தான் என்னுடைய இன்புட் சோர்ஸாக இருந்தது, வி கம்பேர்டு வித் கரண்ட். அப்போ அதே மாதிரி இங்கே நான் கரண்ட்டை நான் எடுக்கும் பொழுது இது எப்படி மாறுது அப்படின்னு நீங்கள் கவனிக்கணும். அப்போ என்னுடைய கரண்ட், அப்போது I அப்படியே வச்சுக்கல, இதை எப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ VM ஸ்கொயர் பை இந்த ஹோல் டேர்மை நம்ம என்ன சொல்ல போகிறோம் Z அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் எழுதிடுறேன். XC ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் R ஸ்கொயர் which is equal to IM ஸ்கொயர். இப்போ எனக்கு ஸ்கொயர் இப்படி வந்துருச்சு அப்படின்னா இது ஸ்கொயர் ரூட்டு, அப்போ 1/2, அப்போ 2 போயிடும், அப்போ இது வெறும் VM. இந்த இடத்துல எனக்கு ஸ்கொயர் ரூட் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து இருக்கும். அப்போ therefore we can also say your IM is nothing but VM upon root overல இந்த ஹோல் டேர்ம் இருக்கும். அப்போ ரூட் ஓவர் XL minus XC the whole square plus R square. இதை நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா Z அப்படின்னு சொல்ல போகிறோம். அது என்னது, என்னுடைய Z. ஸோ Z அப்படின்றது என்ன சொல்கிறாங்க, which is the total resistance for this RLC combination. இந்த இடத்துல ரெசனன்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான கண்டிஷனை நம்ம பேச போகிறோம். ரெசனன்ஸ் அப்படின்னு என்ன சார், ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுங்களேன். அப்படின்னா என்னுடைய ரெசனன்ஸில் என்னுடைய கரண்ட் வந்து மேக்ஸிமம் இருக்கும். என்னுடைய RLC சர்க்கியூட்டில் ஆர் LCR சர்க்கியூட்டில் என்னுடைய கரண்ட் மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னா அது ரெசனன்ஸ் கண்டிஷனில் மட்டும்தான் மேக்ஸிமம் இருக்கும். இதுதான் ரெசனன்ஸ் அப்படின்னா என்னுடைய கரண்ட் RLC சர்க்கியூட்டில் மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னுடைய இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு 3 கேஸ் பார்த்தோம், இன்ட்ரடக்ஷன்லேயே நம்ம வந்து பேசியிருக்கோம். இங்கே பாருங்கள்,
யா இந்த இடத்துல என்னுடைய ரெசிஸ்டர் ரைட் இன் ஃபேஸு, இது வந்து ரெண்டும் அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கிறத நம்ம பேசுகிறோம். அப்போ இதை நம்ம எப்படி பேசல, என்னுடைய ஃபேஸ் ரைட் அதனுடைய பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல தெர் இஸ் நோ பிக் டிஃப்ரென்ஸ். ஐ அப்படின்றது என்ன, இஎம்எஃப் பை ஆர் தான் ரைட். ஐன்றது இஎம்எஃப் பை ஆர், தெர் இஸ் நோ டவுட். தனித்தனியாக ஓகே, தனித்தனியாக. இதே நம்மளுடைய ஒரு சில ப்ராப்ளம்ஸில் நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, என்னுடைய இண்டக்டர் வந்து லீடாக இருக்குது அப்படின்றத தாண்டி என்னுடைய கெப்பாசிட்டர் லீடாக இருக்குது அப்படின்றப்போ இந்த இசட் டேர்மே நீங்கள் ஓவராலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இப்படி வந்துடும். ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. எனக்கு எது லீட் ஆகுதோ அதை நீங்கள் முன்னாடி எழுத போகிறீங்க, அவ்வளோதான். அது எக்ஸ்சினா எக்ஸ்சி, எக்ஸ்எல்னா எக்ஸ்எல்ல நீங்கள் வந்து முன்னாடி எழுத போகிறீங்க. தட் வுட் பி த ரிசல்டன்ட். ஸோ இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இம்பிடன்ஸ் ரைட். இதில் வந்து இம்பிடன்ஸ் டயக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இம்பிடன்ஸ் டயக்ராம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த பிட்டு மட்டும்தான் இம்பிடன்ஸ் டயக்ராமாக நம்ம எழுதணும். நம்மளுடைய எக்ஸாமில் அதை கண்டிப்பாக ரெஃபரன்ஸில் வச்சு கேட்பாங்க. ஸோ யூ ஷுட் ட்ரா லைக் திஸ் ரைட். இது வந்து கம்பல்சரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இம்பிடன்ஸ் டயக்ராம் இதிலிருந்து நீங்கள் வந்து மேக்னிடியூடை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. என்னுடைய tan phi ஆப்வியஸ்லி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. ஸோ VL VC இல்லைன்னா VC மைனஸ் VL, இது வந்து எனக்கு VR. ஸோ இது எல்லா இடத்துலையும் ஐ காமன், இதில் ஐ காமன், இதில் ஒரு ஐ இருக்குது, ரெண்டு கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா யூ கெட் XL மைனஸ் XC அப்பான் R. திஸ் வில் பி யுவர் tan phi ஃபார் ஆல் த கேசஸ் ரைட். ஸோ இது வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம ரெசனன்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேசியிருந்தோம். ஸோ ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மேக்ஸிமம் கரண்ட் இந்த ஆர்எல்சியிலேருந்து வருது அப்படின்னா அது ரெசனன்ஸ் கண்டிஷன் தான். அந்த ரெசனன்ஸ் கண்டிஷனில் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய இண்டக்டரும் என்னுடைய கெப்பாசிட்டரும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது என்னது, ஒமேகா எல் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து 1/ωc அப்படின்னு சொல்கிறோம். சி ஒரு சின்ன சேஞ்சஸ், அந்த ஒமேகா இப்படி கொண்டு போயிருங்க, நமக்கு வந்து எல்சி அப்படின்னு இருக்குது. யூ கேன் ஆல்சோ சே திஸ் ஒமேகா இஸ் நத்திங் பட் 1/√LC which is your angular frequency. Keep in mind angular frequency. In the omega we can also represent as 2πf equal to 1/√LC. So frequency can be represented as 1/2π√LC. ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம ரொம்ப மேஜராக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நமக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்குவென்சி அண்ட் தென் எஸ்பெஷலி நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம இம்பிடன்ஸ் அப்படின்னு நம்ம என்ன எடுத்திருந்தோம், அந்த XL மைனஸ் XC ஆர் XC மைனஸ் XL வாட் எவர், அந்த இடத்துல அது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது இல்லையா அந்த கண்டிஷன், ரெசனன்ஸ் கண்டிஷனில். அப்போ அது ரெண்டு எனக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு போயிடும். அப்போ √ஓவருக்குள்ளே எனக்கு R² மட்டும் இருக்கும். ஸோ இசட் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் R. அப்போ என்னுடைய கரண்ட் எப்படி இருக்கும் பாருங்கள், மேக்ஸிமம் அப்பான் R. இதுதான் என்னுடைய கரண்ட்டாக இருக்க போகுது இதில் என்னுடைய ரெசனன்ஸ் கண்டிஷனில். அப்போ என்னுடைய பவர் எப்படி சார் இருக்கும், பவர் ஒன்றும் இல்லைங்க. பவர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த EMF we can say that like this which is V²/R பவர். ஸோ ஜென்ரலாக இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோமோ அது அப்படியே நம்ம இங்கே எழுத போகிறோம். அதே மாதிரி நமக்கு ஒரு முக்கியமான கிராஃப் இப்படி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் திங் என்ன சொல்லுது அப்படின்னா, என்னுடைய இது கரண்ட் வேல்யூ, இது வந்து கரண்ட் வேல்யூ. அப்போ இதில் கரண்ட்டை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா, விச் மீன் என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் எனக்கு கரண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது அந்த கிராஃப் வந்து நமக்கு சின்னதாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க ஆங்குலர் ஃப்ரீக்குவென்சியை பேஸ் பண்ணி. ஸோ அதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த டயக்ராமுக்கு மட்டும் ஒரு மார்க் நமக்கு வந்து கொடுக்குறாங்க வித் ப்ராப்பர் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். அந்த டேர்ம்ஸை வந்து நீங்கள் கம்பல்சரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதுதான் நம்மளுடைய எல்சிஆர் காம்பினேஷன் ஆர் ஆர்எல்சி காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த இம்பிடன்ஸ் டேர்மை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசனன்ஸ் கண்டிஷனில் அந்த எக்ஸ்எல்லும் XC எனக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுலேயும் வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க சார். ஸோ திஸ் இஸ் த டாபிக். ஸோ இதில் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அண்ட் அடுத்த டாபிக் வந்து we will be going with the power factor.
ஸோ பவர் ஃபேக்டர் முடிஞ்சோம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.